அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவை என்ன சொன்னால், நீங்கள் கொஞ்சம் எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த செயலாக்கத்தை நீங்கள் செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்கும். இனிமேல் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை என்பது தொழில், பணம். அப்போ இந்த தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொன்னால், நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்ன சொன்னால் எங்காவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். இந்த தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்திலிருந்து 10 குடையவர். அந்த 10 குடையவர் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த 12 கட்டங்களுக்குள் உட்கார்ந்துருப்பார். ஓகேவா? அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய, இப்போ ஒரு கணக்கெடுத்துக்கிடுவோமே, தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த நபர், இப்போ மேச லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம் உதாரணத்திற்கு. அப்போ அந்த மேச லக்கணத்திற்கு 10 குடையவர் யார்? அவர் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான். மேச லக்கணத்திற்கு 10 குடையவர் சனி பகவானா வந்துடுறார். அப்போ இந்த சனி பகவான் இருக்கிறார் இல்லையா, அவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார், அவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அவர் தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் அவர் வாங்கிய சாரநாதனை வைத்துத்தான் நமக்கு தொழில் ஓட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் மேச லக்கணத்திற்கு 10 குடையவர். அந்த 10 குடையவர் சனீஸ்வர பகவான் நின்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இதில் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதமாக இருந்தாலும் சரி தான், 2ஆம் பாதமாக இருந்தாலும் சரி, 3ஆம் பாதம், எந்த பாதத்தில் இருந்தாலும் சதய நட்சத்திரம் தான். அப்போ இந்த தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு இருக்கு இல்லையா, அதற்குண்டான உயிர் எங்கே இருக்கும்? தொழில் ஸ்தானாதிபதி சதய நட்சத்திரத்தில் உட்காந்துட்டாரு. அதற்குண்டான உயிர் எங்கே இருக்குன்னா, அவர் அந்த சனியை இயக்கக்கூடிய சக்தி எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இயக்கக்கூடிய சக்தி ப்ளஸ் இயக்கக்கூடிய திதின்னு ஒன்று இருக்கு, இயக்கக்கூடிய திதி இருக்கு. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி சனியாகி, மேச லக்கணத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி சனியாகி, அந்த சனி பகவான் என்ன சொன்னான்னா, லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் சதய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த தொழில் ஸ்தானாதிபதியோட உயிர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அந்த சதய நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் தான் உட்கார்ந்துருக்கும். அதற்கு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க, ஆதனம் என்பது உயிர் என்று பொருள். ஆதனம் என்று சொல்லக்கூடியது உயிர். அந்த ஆதனம் என்று சொல்லக்கூடிய உயிர் ஒரு நட்சத்திரம் நின்ற இடத்திற்கு 19வது நட்சத்திரத்தில் தான் இருக்கும், கண்டிப்பாக. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம், விருட்சத்தை பார்க்கலாம், விருட்சத்திற்குண்டான அதிதேவதையை வணங்கலாம். இதை நித்தியமாக வைத்து கொள்ளுங்கள். இதை நித்தியமாக நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் தொழில் நன்றாக ஓடும். அதில் எந்த மாற்றமும் கண்டிப்பாக கிடையாது. அப்போ எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா, நாம் அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையும் வணங்கலாம். அந்த அதிதேவதையும் வணங்கலாம். அந்த நட்சத்திரத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றி அந்த
அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை நாம் வழிபாடு செய்யும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ஓடும். சரி, அப்போ என்ன சொல்கிறான்னா, இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இப்போ தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரம் என்ன சொன்னான்னா, நம்ம இப்போ எப்படி சொல்லியிருக்கோம், சதய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சதய நட்சத்திரத்திற்குண்டான அஷ்டசக்தி யார், சதய நட்சத்திரத்திற்குண்டான அஷ்டசக்தி யார் அப்படின்னு சொல்லி வரும்போது சதய நட்சத்திரத்திற்குண்டான அஷ்டசக்தி என்பது மகா திரிபுர சுந்தரி, 8வது சக்தி. அப்போ அந்த 8வது சக்தியை நாம் வழிபாடு பண்ணணும். ஒன்று, அதை எந்த திதியில் போய் வழிபாடு பண்ணணும், அதை எந்த திதியில் போய் என்ன சொன்னா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வளர்பிறையில் பிறந்திருந்தால், நீங்கள் என்ன சொல்றான்னா வளர்பிறையில் போய் பிறந்திருந்தால் என்ன சொல்றான்னா அஷ்டமி திதியிலும், உங்களுடைய பிறப்பு வளர்பிறையாக இருந்தால் அஷ்டமி திதியிலும், தேய்பிறையாக இருந்தால் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டியது என்ன சொல்றாங்கன்னா அமாவாசை திதியிலும் வழிபாடு பண்ணணும். ஓகேவா? அப்ப நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அந்த அஷ்டசக்தியை எப்படி வணங்குவது என்பது தெரிஞ்சுக்கிடணும். அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது இல்லையா. அப்போ சதய நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சுவாதி நட்சத்திரத்திற்குண்டான அஷ்டசக்தி என்ன சொன்னான்னா சாமுண்டீஸ்வரி. அந்த சுவாதி நட்சத்திரத்திற்குண்டான அஷ்டசக்தி சாமுண்டீஸ்வரி. அப்போ அந்த சாமுண்டீஸ்வரியை எப்போ போய் வழிபாடு பண்ணணும், வளர்பிறையில் பிறந்திருந்தால் சப்தமி திதியிலும், வளர்பிறையில் போய் பிறந்தால் சப்தமி திதியிலும், அதற்கடுத்து பௌர்ணமி திதியிலும் வழிபாடு பண்ண வேண்டும். என்ன காரணம்னா பௌர்ணமியிலிருந்து தேய்விரை ஆரம்பிச்சு. இப்போ நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தா பௌர்ணமி திதி என்று சொன்னால் தேய்விரைன்னு தான் போட்டிருப்பான். அப்போ உங்களுடைய இப்போ இதை நல்லா கவனிச்சிடுங்க. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அஷ்டசக்திகளை பிடிக்க வேண்டும். அந்த அஷ்டசக்திகள் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான விருட்சங்களுக்கு நீர் ஊற்ற வேண்டும். அதை எந்த திதியில் போய் வழிபாடு பண்ணினால் உங்களுக்கு உடனே கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய இந்த சூத்திரத்தை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்ன சொல்கிறேன்னா திரும்பவும் கேட்டுக்கிடுங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதற்கு 19வது நட்சத்திரத்திற்கு உண்டான விருட்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனாலும், அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா அதற்குண்டான அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதையை வணங்குவது தொழிலுக்கு உயிர் சக்தி கிடைக்கும். அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் எந்த அஷ்டசக்தி சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப சதய நட்சத்திரத்தில் தொழில் ஸ்தானாதிபதி இருந்தால் அந்த அஷ்டசக்தி யார் என்று சொன்னால் மகா திரிபுர சுந்தரி. அந்த அம்மனை வழிபாடு பண்ண வேண்டிய திதி என்ன சொன்னான்னா வளர்பிறையில் பிறந்திருந்தால் அஷ்டமி திதியும், தேய்பிறையில் பிறந்திருந்தால் அமாவாசை திதியிலும் வழிபாடு பண்ண வேண்டும். அதே சமயத்தில் இந்த தொழில் ஸ்தானாதிபதிக்கு 19வது நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரத்திற்குண்டான அஷ்டசக்தி சாமுண்டீஸ்வரி. அந்த சாமுண்டீஸ்வரியை எப்போது எந்த திதியில் வழங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா வளர்பிறையில் போய் பிறந்திருந்தால் சப்தமி திதியிலும், தேய்பிறையில் பிறந்திருந்தால் பௌர்ணமி திதியிலும் வணங்கணும். இதுதான் உண்மையான கான்செப்ட். இப்படி நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் அஷ்டசக்தியா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அஷ்டசக்தி யார்
என்பதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த அஷ்ட சக்திகளை எந்த நாளில் போய் வழிபாடு பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய திதியை தெரிஞ்சிருக்கணும். வளர்பிறையில் போய் பிறந்தால் எந்த திதி, தேய்பிறையில் போய் பிறந்தால் எந்த திதி என்று சொல்லி தெரிஞ்சு வைத்திருந்தால் இதுதான் ஜோதிடத்தின் மிக மிக நுணுக்கமான ரகசியம். இந்த ரகசியத்தை யார் தெரிந்திருந்து நாம் அந்த திதிகளில் என்ன சொல்கிறான்னா நான் ஒன்றே ஒன்று தான் எனக்கு சொல்லக்கூடியது. நான் ரொம்ப ஷார்ட்டான சூத்திரம் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் ஒன்றுமே வேண்டாம். இந்த விருட்சங்கள் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சங்கள் பஞ்சாங்கத்தில் நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சங்கள் தெரியும். அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த திதிகளும் உங்களுக்கு தெரியும். திதிகளும் தெரிஞ்சுக்கிடணும். திதிகள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா அந்த திதிகள் தெரிஞ்சுக்கிட்டோம். வளர்பிறையில் போய் பிறந்தால் தேய்விரையில் போயிருந்தால் 2 கணக்கு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறான்னா நீங்கள் அந்த திதிகள் வரும்போது வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தேங்காயை நன்றாக உடைத்து நாரெல்லாம் நல்லா பிச்சு சுத்தம் பண்ணிவிட்டு தேங்காயில் தேங்காய் எண்ணெய் போட்டு விளக்கு போட்டு அந்த அஷ்ட சக்தியுடைய பெயரை 108 தடவை சொன்னால் போதும். பிரக்மானியா பிரக்மாணி நமவோம் தேகி ஸ்வாகா, பிரக்மாணி நமவோம் தேகி ஸ்வாகா, கௌமாரி நமவோம் தேகி ஸ்வாகா. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வராகி பிரக்மாணி நமவோம் தேகி ஸ்வாகா, கௌமாரி நமவோம் தேகி ஸ்வாகா, வராகி நமவோம் தேகி ஸ்வாகா, சித்தா நமவோம் தேகி ஸ்வாகா, வைஷ்ணவி நமவோம் தேகி ஸ்வாகா, மகேந்திரி நமவோம் தேகி ஸ்வாகா, சாமுண்டீஸ்வரி நமவோம் தேகி ஸ்வாகா, மகா திரிபுர சுந்தரி நமவோம் தேகி ஸ்வாகா என்று 108 தடவை சொல்லி அந்த விளக்கை போட்டாலே அந்த திதிகளில் கண்டிப்பாக வேலை செய்யும். இது ஜோதிடத்தில் கொஞ்சம் நுணுக்கமாக போக வேண்டியதுதான். அப்போ என்ன சொல்கிறான்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்லணும், உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த ஜோதிட கட்டத்துக்குள்ளே தான், இந்த ஜோதிடத்துக்குள்ளே தான் இருக்குது. எது வேண்டுமோ இப்போ தொழில் ஸ்தானத்துக்கு உண்டானதை சொல்லியாச்சு. அப்போ ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க, அவர்களுடைய அஷ்ட சக்தி யார், அந்த தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 19வது நட்சத்திரம் யார், அதோடைய அதிதேவதை யார், அந்த தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான அஷ்டசக்தியும் 19வது நட்சத்திரம் 19வது நட்சத்திரத்துக்கு உண்டான அஷ்டசக்தியும் எந்த அஷ்டசக்தியை சேர்ந்தவர்கள், அந்த 10 குடையவர் நின்ற நட்சத்திரம் அதற்கு 19வது நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த யோகினிகள் அல்லது அஷ்டசக்திகள் யார், அவர்களை எந்த திதியில் வணங்க வேண்டும் என்பது இது ஒரு சூத்திரம்தான். இதை என்ன சொல்லணும், பயன்படுத்தி பாருங்கள். எங்களை மாதிரி என்ன சொல்லணும், கொஞ்சம் காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு மன வலிமை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்றைக்குமே ஜோதிடத்தில் முழுமை தெரிஞ்சிட்டிங்கன்னா 100% என்ன சொல்கிறான்னா நீங்கள் வெற்றி வாய்க்கு போயிடுவீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப சந்தேகம், குழப்பம், நீங்கள் குழப்பத்துக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நீங்கள் குழப்பத்துக்கு எதுவும் இருக்கா, குழப்பத்துக்கு எதுவுமே கிடையாது. அப்போ குழப்பத்துக்கு எதுவுமே கிடையாது. இதே மாதிரி உங்களுடைய சிறுபணத்திற்கு அதிபதி யார், பெரும்பணத்திற்கு அதிபதி யார், அதிர்ஷ்ட பணத்துக்கு அதிபதி யார், திடீர் பணத்திற்கு அதிபதி யார், இவர்கள் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார்கள், அந்த நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரம், அதற்குண்டான விருட்சம், எந்த நட்சத்திரத்தில் சிறுபணம் பெரும்பணம் அதிர்ஷ்ட பணம் திடீர் பணம் நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்கு 19வது நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் இந்த 4 அமைப்புகளுக்கு உண்டான நட்சத்திரம். உங்களுக்கு எது வேண்டுமோ, சிறுசா பெருசா, அதிர்ஷ்டமா திடீர் பணமா, இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா அந்த கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரத்திற்குண்டான அஷ்டசக்தியும் அதை எந்த திதியில் வணங்க வேண்டும், அந்த கிரகம் உட்கார்ந்ததுக்கு 19வது நட்சத்திரம் அது எந்த என்ன சொல்கிறான்னா அஷ்டசக்தியை சேர்ந்தது, அதை எந்த திதியில் வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அழகான சார்ட்டே என்ன சொன்னால் முன்னோர்கள் நமக்கு போட்டு வச்சு அற்புதமாக என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அது யாருடைய கையிலையும் சரியாக கிடைக்கல.
அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது வந்து பலாப்பழத்தை கையில் கொடுத்துட்டாங்க, கத்தி இல்லை. அதுக்கடுத்து என்ன சொன்னால், அது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை, பிசு பிசுப்பாக இருக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பலாப்பழம் இருக்குது, உரிக்கிறதுக்கு கத்தி இல்லை. என்ன செய்ய முடியும்? இப்படித்தான் ஜோதிடர்களுடைய நிலைமை இருக்கிறது. இது எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து, நான் பயன்படுத்தியதுனால எனக்கு அதில் பழகி 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 என்ன வந்துருச்சுன்னா வந்து அனுபவம் வந்துருச்சு. எனக்கு வந்து இதை வந்து என்ன சொன்ன மனப்பாடம் இல்லை, இது மனப்பாடம் கிடையாது. நான் பழகி பழகி வந்து என்ன சொன்ன, இப்படி இதுக்கு யார் எந்த அஷ்டசக்தி என்ன திதி இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவேன். அதனால் இன்றைக்கு இது சொல்ல சொல்லி மேலிடத்து உத்தரவு. எந்த மேலிடம்? இறை சக்தியோடைய உத்தரவு சொல்லியாச்சு. பிக்கப் பண்ணுறவு பிக்கப் பண்ணிக்கிடுங்க, தொடர்பு கொள்றவு தொடர்பு கொள்ளுங்க, இல்லை தொடர்பு கொள்ள மாட்டோங்கிறவு பேசாமல் இருங்க. நான் யாரையுமே வந்து என்ன சொன்னான்னா வாங்கன்னு சொல்ல மாட்டேன், வர வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் யாருமே வந்து என்ன சொன்னான்னா அவசரப்படாதீர்கள். கண்டிப்பாக வந்து என்கிட்ட ஜாதகம் அனுப்பியிருக்கிறோம் நிறைய பேர் அவசரப்படும். ஒரு சில பேர் அவசரப்படுவாங்க. அவசரப்படாமல் என்றைக்கும் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு 10 15 நாள் 20 நாள் 1 மாத ஜாதகமெல்லாம் என்ன வந்து என்கிட்ட பார்க்காம கிடக்கு. அப்பாயின்மெண்ட்டு என்னால் கொடுக்க முடியல. நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால சில விஷயங்களை முடிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றா கண்டிப்பாக முடித்து அதற்குண்டான சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நன்றாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறவர்கள் வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம்.